இந்த சீசாக்கு இடத்துல சந்ததி விலகுன்னு சொல்லியிருக்கிறார். இவன் செத்து போனாலும் மரித்தோர்ந்து எழுப்ப தேவன் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி ஒரு நம்பிக்கை. அதனால் அவன் மாம்சத்தின்படி செயல்படாமல், யாரோட ஆலோசனை சொல்லாமல், ஆலோசனை கேட்காமல் நாங்கள் போகிறோம், திரும்பி வருவோம். ஆமென். ஆண்டவர் எழுப்புவார், ஆண்டவர் உயிர் கொடுப்பார். ஆண்டவர் செத்துப்போன கர்ப்பத்தை உயிர்ப்பிக்கிற தேவன், செத்துப்போன வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிற தேவன், செத்துப்போன பயங்கரமான அழுகிப்போன சரீரத்தை ஆண்டவர் சுகமாக்குற தேவன். ஆமென். முடிந்தது என்று சொன்ன லாசரு முடிந்தது, வாழ்க்கை 4 நாள் ஆயிடுச்சு, மரணமாய் நாற்றம் அடித்தது. நாற்றத்தை ஆண்டவர் நற்கந்தமாக வீசுகிற செய்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கை பயங்கரமாக நாற்றம் அடித்து விட்டதா, நம்முடைய வாழ்க்கை பயங்கரமான சூழ்நிலை இருக்கிறதா, ஆண்டவர் நற்கந்தமாக மாற்றுகிற தேவன் என்று சொல்லி ஆபிரகாம் நம்பி என்ன பண்ணார்? அவர் மரணத்தையே உயிரை கொடுக்கிற தேவன். அவர் செத்த உடலை உயிர் கொடுக்கிற தேவன், மரணத்தில் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி போய் வெட்டு, ஒரே வெட்டு அவர் எழுப்பிடுவார் அப்படின்னு சொல்லி கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால் என்னன்னா, நம்ம ஆவியிலே நடக்கிறோம். இவர்கள் எல்லாம் மாம்சத்தில் நடந்து பின்பாக திருந்தி ஆவியில் நடந்து அதற்கு பிறகு அவர்கள் மாறல் என்று சொல்லிப்பாங்க. அப்போ நம்ம எல்லாம் ஆவியில் நடக்கணும்னா நம்ம பார்வையெல்லாம் ஆண்டவர் மேலெல்லாம் இருக்கணும். எங்கேயாவது போகணுமா, ஏதாவது செய்யணுமா, ஒரு வேலையா, திருமணமா, இதுவா, பிரச்சனையா, பிஸ்னஸா, ஆண்டவரை நோக்கி பாருங்கள். எந்த மனுஷன் ஆலோசனையை கேட்காதீங்க, எந்த ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே இது செய்யலாமா அப்படின்னு பாருங்கள். ஆமாம், ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தினசரி வாழ்க்கையில் ஆமாம், ஆண்டவரே நான் என்ன செய்ய விரும்புகிறீர் என்று சொல்லி நம்ம கேட்குறவளாக இருக்கணும். ஆமாம். அதனால் நம்ம செய்கிற காரியம் எல்லாம், நாம் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் ஆண்டவர் நாமம் மகிமைப்படுத்துகிறதா இருக்கணும், ஆண்டவர் துக்கப்படும்படி இருக்கக்கூடாது. அதனால் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருடைய சுத்தம் தானா அப்படின்னு தெரிந்து கொள்ள என்ன பண்ணணும்? நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், அவரோடு பேசுகிறவர்களாக இருக்கணும், வேதத்தை தியானிக்கிறவர்களாக இருக்கணும், அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்கணும். அதனால் நம்ம வாழ்க்கையில் ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார், ஆவியானவரால் நடத்தப்பட சொல்ல, நமக்குள்ள ஒரு பவுண்டரி, நமக்குள்ள ஒரு சுற்று வட்டாரம் இருக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய வட்டம். நான் இதை செய்தால் நான் இப்படி தான் செய்வேன், நான் இப்படி தான் வாழ்வேன், உலகம் சொல்கிறபடி நான் வாழ மாட்டேன். அப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கென்று ஒரு சட்ட திட்டங்கள் இருக்கணும், நமக்கென்று நான் இப்படி தான் வாழணும் என்று சொல்லி இருக்கணும். யோவான் 3:1 யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். யாருங்க? பரிசேயனுங்க அவன். ஆமாம். அவன் ராக்காலத்தில் இயேசுவிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை அவன் செய்ய மாட்டான் என்று பார்க்கிறோம். நிக்கோதேமு பாருங்களேன், ஒரு சாதாரண ஆள் இல்லைங்க. நிக்கோதேமை குறித்து நம்ம பார்க்கிறோம். இவர் யூதர்களுக்கு தலைவராக இருந்தார். இவர் சனகரின் என்ற சபையில் மெம்பராக இருந்தார். பாருங்க, ஒரு பெரிய போஸ்டில் இருக்கிறார். இவர் கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய போஸ்டாக இருக்கிறார். இவர் ஒரு பெரிய போஸ்டாக இருக்கிறார், ஒரு பெரிய ஒரு அதிகாரியாக இருக்கிறார். யூதருக்குள்ளே அதிகாரின்னு நிக்கோதேமு என்ற பரிசேயன் என்பதை நம்ம பார்க்கிறோம். இவர் எப்போ வருகிறார்னா, இயேசுகிட்ட ராத்திரி வருகிறார். ஏனென்றால் இவர் ஒரு போதகர். இவர் எங்கடா நம்ம வந்தால் எல்லாரும் பார்த்துருவாங்கன்னு சொல்லி ராத்திரி வருகிறார். பாருங்கள், அப்படிப்பட்ட ஆட்களை கூட ஆண்டவர் கருணையோடு கூப்பிட்டு நேராக சொல்கிறார். எல்லா பரிசேயர்களும் அவரை பயங்கரமாக பின்தொடர்ந்து எப்படியாவது அழிக்க வேண்டும் நினைக்கிறது மத்தியில் இந்த நிக்கோதேமு என்ற பரிசேயர் என்ன பண்ணுகிறார் என்றால், தைரியமாக வருகிறார். இரவில் தான் வருகிறார், மறைந்து வருகிறார்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கும் தெரியாமல் வருகிறார். நீர் தேவனிடத்தில் வந்த போதகர் நான் அறிஞ்சிட்டேன். ஏன்னா தேவன் ஒருத்தங்கிட்ட இல்லைன்னா இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டான். அவர் அறிந்தவர்னால அவர் சொல்லுகிறார். அப்புறம் உடனே இயேசு சொல்லுகிறார், சரி நீ எல்லாம் படிச்சிருக்கிற, போதகம் படிச்சிருக்கிற, எல்லாம் நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் படிச்சிட்ட, ஓகே. அவர் சொல்லுகிறார், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாக உனக்கு சொல்லுகிறார். உடனே போயிட்டார் அவர் சப்ஜெக்ட்டுக்கு. நேரத்தை வீணாக்க விரும்பலை, நேரடியாக போயிட்டார். அப்போது நீ மறுபடியும் பிறக்கணும் அப்படின்றார். எப்படிங்க நான் பிறப்பேன்? நான் இவ்வளோ வயசாக இருக்கிறேனே, மறுபடியும் என் தாய்க்குள்ளே போய் பிறக்கணுமா, தாயின் வயிற்றுக்குள்ளே போய் பிறக்கணுமா அப்படின்னும் போது ஆண்டவர் சொல்கிறார், யோவான் 3 மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாக இருக்கும். நீ மாம்சத்தில் பிறந்திருக்கிற, உன் தாய் மாம்சம்,
தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வருகிற மனுஷன் எல்லாருமே மாம்சமாக இருப்பான். அப்புறம் இன்னொரு ஸ்டேஜ் ஒன்று இருக்கிறது, ஆவியில் பிறக்கணும் அப்படின்னு. அதான் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் நான் உனக்கு சொல்லுகிறேன். 3 நாள் காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது, அந்த சத்தத்தை கேட்கிறான், ஆகியும் அது இன்னிடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்னிடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனவனும் அவன் அப்படியே இருக்கிறான். ஆமாம், ஆவியினால் நீ பிறக்க வேண்டும் என்று சொல்லுவது ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதில் நிரப்பப்படுவதல்ல, வழி நடத்துவது. ஆவியானவரால் வழி நடத்துவது. நான் அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன், ஆவியினால் பிறந்துட்டேன், அது ஆவியினால் பிறப்பது அல்ல. ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது, ஆண்டவருடைய ஊழியத்தை ஆண்டவரால் வழி, அது அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வல்லமையாக ஊழியம் செய்வது, ஆண்டவர் வழி நடத்துவது, சத்தியத்தை உணர்த்தி நம்ம வழி நடத்த வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவரால் நீ என்ன பண்ணணும்? பிறக்கணும். அம்மா வயிற்றில் பிறந்தா அம்மா மாதிரி இருக்கிறோம், அம்மா என்ன செய்யணுமோ அதை செய்யணும், அப்படி தானே செய்கிறோம் நம்ம மாம்சத்தில். ஆவியில் பிறந்தால் அது என்ன பண்ணுமா? காற்று தனக்கு இஷ்டமான இடத்துல வீசும். அதுபோல நமக்கு இஷ்டமானதை செய்ய மாட்டோம். நான் ஆவியினால் அபிஷேகம் பட்டுட்டேன், ஆவியினால நிரம்பிட்டேன், ஆவியினால பிறந்தது அது கிடையாது. ஆவியினாலே நிரப்பப்படுவது, அது ஆவியினாலே பிறப்பது, ஆவியில நடப்பது என்பது யாருக்கு பிறக்கணும்? ஏசப்பாவுக்கு பிறக்கணும், ஆவியானவருக்கு பிறக்கணும். அப்போது இந்த காற்று அடிக்கிற இடத்துல அது அவங்கள பிறந்தவங்க போவாங்களாம். ஒரு இலையை ஒரு பேப்பரை தூக்கி போடுங்க, அது எங்கே போகுது? அது நினச்ச இடத்துலையா போகுது? எந்த பக்கம் காற்று, ரைட் சைடு எடுத்தால் ரைட் சைடு, லெஃப்ட், அப்படி இருக்கணும். மாம்சத்தில் பிறப்பது என்று ஒன்று, ஆவியிலே பிறப்பது என்பது ஒன்று. நம்ம ஆவியான ஒரு அபிஷேகம் பெற்றுக்கொண்டோம், அது வேற. ஆனால் பெற்றுக்கொண்டவர்கள் கூட எத்தனை பேர் நம்ம மாம்சத்தில் நடக்கிறோம்? ஆவியில் நம்ம பிறந்தா ஆவியானவர் நம்ம இஷ்டம் இல்லை, உன் விருப்பம் இல்லை. ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நம்ம இஷ்டப்படி நம்ம செயல்படுகிறோம், இஷ்டப்படி நம்ம வாழ்கிறோம், இஷ்டப்படி நம்ம வைராக்கியம், இஷ்டப்படி சண்டை போடுகிறோம். ஆண்டவர் ஆவியானவர் நான் நிரப்பப்பட்டேன், ஆவியானவர் அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி மாமியார் மருமகளுக்குள்ளே சண்டை, பயங்கரமான பிரதர்ஸ்குள்ள சண்டை, சிஸ்டர்ஸ்குள்ள சண்டை, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, சொத்து சண்டை, சபையில சண்டை. ஆவியானவரால் நடத்தப்படுவது அது அல்ல. ஆவியானவரால் நிரப்பப்படுவது என்பது வேற, அபிஷேகம் பெறுவது என்பது வேற. ஆனால் ஆவியானவரால் நடத்தப்படுவது என்று ஆவியானவர் சொல்வார். நீ செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது, நீ இப்படி தான் போகணும்னா அப்படி தான் போகணும். நம்ம இஷ்டப்படி பேசுவதல்ல, நம்ம இஷ்டப்படி வாழ்வதல்ல, ஆவியானவரால் நடத்தப்படுவது இது. நிக்கதோமே, மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாக இருக்கும். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்க, சத்தம் மட்டும்தான் கேட்கும். ஆண்டவர் சொல்வார், இது போனார், அங்கே போயிடணும். எல்லாரும் கேட்பாங்க வீட்டில், என்ன இஷ்டத்துக்கு செயல்படுகிறானே, நான் சொல்கிறபடி செயல்படுப்பான்வாங்க மாம்சமா. ஆனால் ஆவியில் பிறந்தவன், ஆவியானவர் எங்கே இழுக்கிறாரோ இங்கே போக சொன்னால் போகுவாங்க, இங்கே வேண்டான்னா செய்ய மாட்டாங்க. ஏய் இப்போ செய்டா, இந்த பிஸ்னஸ்ஸு சரியான நேரம், இந்த இடத்துல செய்டா பார், எல்லாரும் செய்கிறாங்க, ஆவியானவர் சொல்கிறபடி செய்வாங்க. ஆமாம், இங்கே சபை நடத்துடா பாரு, இங்கே சபை நடத்தினா நிறைய பேர் வருவாங்க, நல்லா போவோம் சபை, இங்கே அமைதியாக இருக்கும். அது இல்லை, ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் அதை. ஆவியானவர் ஏன்னா ஆவியினால் பிறந்தவன் அப்படியே இருக்கிறான். எங்கே இழுக்குமோ காற்று, ஒரு பேப்பரை ஒரு இலையே, அப்படி காற்று எங்கே இருக்குது? ஆமாம், மாம்சமாக இருக்கிறவங்க நல்லா ஸ்டபனாக இருப்பாங்க. அல்லேலூயா. நம்ம இஷ்டப்படி வாழக்கூடாது, அதான் ஆவியில் பிறக்கிறது, ஆவியில் நடக்கிறது, அதான் ஆவியில் அதான் நடக்கிறது. 1 கொரிந்தியர் 2:14 சொல்லுகிறது, ஜன்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியங்களை ஏற்றுக்கொள்ளலாம். இப்போ மனுஷனாக பிறந்தவன் ஆவிக்குரியவர்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்னா அவன் ஜென்ம மனுஷனாக பிறந்தவன், அவனுக்குள்ள ஆண்டவர் ஆவியானவரை அவன் ஏற்றுக்கொண்டு ஆவியானவர் தன்னை விட்டு கொடுத்து ஆண்டவர் சுத்தப்படி செய்கிறவன் தான் ஆவியானவர் கரைகளை செயல் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் நிதானித்து செயல்படுவான். அதனால் ஜென்ம சுபாவம் உள்ள எந்த மனுஷனும் கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்க மாட்டான் என்பதுதான் உண்மை. ஒரு தாயின் சரீர தாயின் வயிற்றில் பிறந்த எந்த மனுஷனும் தேவனுடைய வழிகளின்படி நடக்க முடியாது. அவன் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருக்கு ஒப்பு கொடுத்து ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்கு கீழ்ப்படுகிறான். பாருங்களேன், அபிஷேகம் வேற, ஆவியால் நடத்தப்படுவது வேற. அபிஷேகம் பெற்றவர்கள் கூட ஆவியானுக்கு கீழ்ப்படியாமல் மாம்ச பிரகாரமாக செயல்படுகிற உண்டு, மாம்ச பிரகாரமாக சண்டை போடுகிற உண்டு. குடும்பத்தில், வீடில் மற்றவர்கள் கூட மாமியார்கள் மருமகளை அப்படி எப்பவுமே பார்வை வேறு, எப்பவுமே அவங்க மேலே இருக்கிற அன்பு வேறு, எப்பவுமே அப்படியே மருமகளுக்கும் சரி குடும்பத்தில் அப்படி மாம்சத்தில் நடப்பார்கள். விரோதம் பகையெல்லாம் ஆவிக்குரியது இல்லைங்க, ஆவிக்குரிய கனி அல்லங்க. நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கலாம், ஆவியில் நடக்கலை.
அதான் நிக்கோதேமுட்ட சொல்லுகிறார், நீ நிறைய படிச்சிருக்கலாம் நிக்கோதேமே, நீ மறுபடியும் பிறக்கணும். எப்படி பிறக்கணும் ராஜா? நீ மறுபடியும் ஆவியில் பிறக்கணும். நான் ஆவியானவர் சொல்லுறதன்படி நீ நடக்கணும். எப்படி காற்று ஒரு இலையை எடுத்துக்கொண்டு போகிறதோ, அந்த இலைக்கு ஒரு பவர் இல்லை, அந்த இலைக்கு எதிர்ப்பு சக்தி இல்லை, அந்த இலை எதிர்த்து நிற்காது, அந்த பேப்பரு எதிர்த்து நிற்காது, அது எங்கே காற்று அடிக்குது அங்கே போவோம். அப்படிப்பட்டவனாக இருக்கணும் கிறிஸ்தவன். அந்த சாட்சி வந்தால் தான் உலகம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சித்தங்கள் நிறைவேற மாட்டது. மனுஷன் சொந்த சித்தத்தை நிறைவேற்றுவதனால தேவ சித்தம் பரலோகத்தில் நடப்பது போல பூமியில் நிறைவேறுவதாக ஆண்டவர் சொன்னார். பூமியில் நிறைவேற கிறிஸ்தவர்கள் விடாததுனால தான் அவரால் செயல்பட முடிவதில்லை என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:50, சகோதரரே, நான் சொல்வது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அழிவுள்ளது அழியாமை சுதந்திரிப்பதில்லை. மாம்சத்தில் எடுக்கிற முடிவு, மாம்சத்தில் வாழ்கிற கிறிஸ்தவர்கள், மாம்சத்தில் வாழ்கிற ஊழியக்காரர்கள், மாம்சத்தில் வாழ்கிற தேவ பிள்ளைகள் சொல்லுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. ஏன்னா அழிவுள்ளது மாம்சம், அது எடுக்கிற முடிவு அழிவில்லாமைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆமாம், நிக்கோதேமே, நீ பைபிள் ஸ்காலராக இருக்கலாம், நீ டீச்சராக இருக்கலாம், நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நிக்கோதேமே, நீ மறுபடியும் பறக்கணும், உன் சுத்தப்படி நடக்க முடியாது. ஆமாம், வேதத்தை வைத்துக்கொண்டு ஏதோ நானும் பைபிள் படிக்கிறேன், நானும் ஜெபம் பண்ணுகிறேன், நானும் சர்ச்சுக்கு போகிறேன், ஆனால் இஷ்டப்படி தான் நடப்பேன் என்று சொல்லுகிறேன் நிக்கோதேமுகள் கண்டிப்பாக தேவனுடைய ராஜ்யத்தில் பறக்கும். இப்போ பாருங்கள், ஆண்டவர் இறந்துட்டாருங்க. ஆண்டவராக இயேசு இறந்து விட்டார். யோவான் 19:39 சொல்லுகிறது, ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியிலே இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அல்லேலூயா. ஆமாம், பாருங்க, அந்த நிக்கோதேமு ராத்திரியில் வந்தார். நல்லா கவனிங்க, யாருக்கும் தெரியாமல் மறைவாக வந்தார். நம்ம ஏங்க நம்மளே போதகர், இவர்கிட்ட போய் டீச்சிங் எடுக்கணுமா? நிறைய பேருக்கு பாருங்களேன், அது பாஸ்ட் ஆகட்டும், கொஞ்சம் வளருவாங்க ஊழியக்காரங்க, உடனே இவர்கிட்ட நாம் வளர்ந்து எங்கே வளர்ந்தாங்களோ அங்கேயே என்ன பண்ணுவாங்க, தங்க பெருமையை காட்டுவார்கள். ஒரு பணிவாக கற்றுக்கொள்ளலாமே இல்லை, அங்கேயே போய் என்ன பண்ண. இவர் என்ன பண்ணார், ராத்திரியில் வந்தார். நான் போய் நானே ஒரு பெரிய போதகர், எல்லாம் பார்க்க இயேசுகிட்ட போனால் இவன் ஏன் இங்கே போகிறான்னு ராத்திரியில் ஒளிஞ்சு வந்தார். இப்போ பாருங்கள், ஆண்டவர் இறந்துட்டார், பாடி இருக்கிறது. ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலம் கரிய போலம் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அல்லேலூயா. என்ன கொண்டு வராரு? வெள்ளை போல கரிய போல கலக்கிறாரு, கலந்து கொண்டு வந்தார். ஆமேன். நல்லா நீங்கள் கவனிக்கணும். இப்போது எல்லாரும் பார்க்குற நேரத்தில் பகலில் வராரு. இப்போது எல்லாரும் இவர் எங்கே வராரு? ஒரு நாள் ராத்திரி வந்தார், யாருக்கும் தெரியாமல். ஏன் யூதர் இவர் வராரு, எங்கே போகிறார்? இயேசு பாடிக்கிட்ட போகிறாரு, போட்டு என்ன பண்ணுறாரு, கலந்து போடுறாரு. நல்லா நீங்கள் பாருங்கள், மத்தேயு 2:11 இயேசுநாதர் பிறக்கும்போது சாஸ்திரிகள் வருகிறாங்க. இப்போ சாஷ்டாங்கமாக இயேசுவை பணிந்து கொண்டு பொன் தூபவர்க்கம் வெள்ளை போல இதை 3ஐயும் 3 பேர் வைக்கிறாங்க. பொண்ணு எதுக்கு அடையாளம்னா, ராஜாதி ராஜா கிறிஸ்து இயேசு ராஜா இவரே அப்படின்னு. தூபவர்க்கம் ஆராதனைக்கு உரியது. தூபவர்க்கம் இந்த ராஜாதி ராஜா கிறிஸ்துவே இயேசுவே மகாராஜா, ஒரே ராஜா, இவர் ஆராதிக்கப்பட வேண்டியவர். 3வது வெள்ளை போலம், அது எதுக்கு சிம்பாலைஸ் அப்படின்னா, எதுக்கு அது போடுனா, டெத் பாடி, இறந்து போன பின்ன சவங்களுக்கு வாசனைக்காக போடுகிறது வெள்ளை போலம். அப்போவே இந்த ராஜாதி ராஜா, ஆராதிக்கப்பட வேண்டிய ராஜா மரிக்கப் போகிறார் என்ற அந்த ஒரு காட்சியை தான் இந்த 3 சாஸ்திரிகள் கொண்டு வந்தார்கள். இவர் பாருங்க, நம்ம நிக்கோதேமு என்ன பண்ணுகிறார், அந்த நாளிலே சத்தியத்தை கேட்ட நிக்கோதேமு இயேசுவினிடத்தில் வெள்ளை போலமும் கரிய போலமும், அந்த டெத்துக்கு அந்த வாசனை பொருளான வெள்ளை போலத்தையும், டெத் பாடிக்கு கரிய போலம் என்னன்னா, எதுக்கு அது அடையாளம்னா, கிருமிகள், மரணக்குத்துக்குரிய கிருமிகள், சாபங்கள், தொற்று நோய்கள், பயங்கரமான காரியங்கள், உடலுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய, அது சரீரத்தில் இருக்கிற எல்லா சாப கிருமிகளை நீக்கக்கூடிய சக்தி அந்த கரிய போலத்துக்கு உள்ளது. ஆக அந்த வெள்ளை போலத்தையும் கரிய போலத்தையும் கலந்து வேதம் சொல்லுகிறது, ஹி மிக்ஸ் த போத் அப்படின்னு சொல்லுகிறது. அவன் 100 ராத்தல் கொண்டு வந்து, ஆமாம், அவர் அப்படியே அவர் மேலே வைக்கிறான்னு பார்க்குறோம். அல்லேலூயா. ஆமென். இந்த மரணம், இந்த இயேசுனுடைய மரணம்
என்னுடைய எல்லா காயங்கள், என்னுடைய புண்ணு, என்னுடைய கிருமிகள் எல்லாவற்றையும் மாற்றி விட்டது. நான் அறியாதிருந்த எல்லா பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி விட்டது என்று அந்த அடையாளமாக அதை போடுவதை நாம் பார்க்கிறோம். ஒரு பாருங்களேன், அந்த ஜூஸ் எல்லாம் கேட்குறாங்க, ஏற்கனவே பார்த்துருப்பாங்க, ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ராஜா கிட்ட, இவன் பயங்கரமான திருட, செத்த உடனே யாரு? இயேசு செத்த உடனே எத்தன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறா போல, செத்து 3ஆவது நாள் உயிரோடு வருவேன்னு. அதனால் இவங்க சீஷர்களே இந்த பாடி எடுத்துருவாங்க, யூதர்களெல்லாம் பரிசேயர் எல்லாம் விடாதீங்க, காவலுக்கு வைங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த யூத போதகர் நிக்கோதேமு தைரியமாக எல்லாருக்கும் முன்பாக வந்து இதை போடுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, என்ன நான் சொல்ல வரேன்னா, ஒரு ஆண்டவரை சந்தித்த பிறகு, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்த பிறகு, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம மாறிட்ட பிறகு நம்ம வாழ்க்கை மாறிவிடணும். ஆமென். ஒரு பயங்கரமான யூத தலைவன், ஒரு போதக பாருங்களேன், அந்த இடத்துல ஒரு ஓப்பனாக வந்து யாருமே வரல, அரிமத்தியா ஊர் ஆனாகிய யோசேப்பு தான் வந்து பாடியை கேட்குறாரு. ராஜா கிட்ட, பிலாத்துக்கிட்ட பாடியை கேளுங்க, செத்துட்டானா? ஆமாம் செத்துட்டார். பாடியை வாங்கும்போது இவரும் வருகிறார், நிக்கோதேமஸ் வருகிறார். பாருங்க, இரவில் வந்தார் ஒரு நாள், இன்னைக்கு காலையில் வருகிறார். நம்ம வாழ்க்கை இரவாக இருக்கிறது, ஒரு நாள் வரும் இருக்கும். ஆமாம், நம்ம வாழ்க்கை ஆண்டவரை அறிந்த பிறகு அது பகலில் நடக்கிறவர்களாக இருக்கணும், வெளிச்சத்தில் நடக்கிறவா இருக்கணும். அதான் வேதம் சொல்லுகிறது பாருங்களேன். கிறிஸ்து, எபேசியர் 5:2, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனை காணிக்க பலியாக ஒப்பு கொடுத்தது போல நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்கள் அன்பில் நடந்து கொள்ளுங்கள். நம்ம வாழ்க்கை மாம்சத்தின்படி, ஆவின் கனி இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்திருப்போம். ஆனால் இந்த மாம்சத்தில் வந்து நம்முடைய சாபங்களை அதில் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய பாவங்களை அந்த மாம்சத்தில் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவர் ஒரு சுகந்த வாசனையாக தேவனுக்கு தன் சரீரத்தை கொடுத்தது போல நம்ம மாம்சத்தை கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த மாம்சத்துள்ள நாட்களில் தான் நம்ம அன்பு கூறணும். மற்றவங்க மேலே கட்டோரோ ஷட்டராபா, இந்த மாம்சத்தில் இருக்க முடியாதாங்க, இருக்கும்போதாங்க அன்பு கூற முடியாது. பாருங்களேன், நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போயிட்ட பிறகு யார் அன்பு கூற முடியும்? எல்லா தெய்வீக மாறிடுவோம், எல்லா தேவசாயெல்லாம் மாறிடுவோம். அது ஈஸி, எல்லாரையும் நேசிப்பது என்பது அன்பு செலுத்துவது. ஆனா மாம்சத்துல தான் நமக்கு போராட்டம் உண்டு. மாம்சம் என்ன பண்ணும்? மரணத்துக்கு கொண்டு போகும், ஆவி ஜீவனுக்கு கொண்டு போகும். ஒரு போராட்டம் இருக்கும். நான் தான் பவுலே சொன்னான், நிர்பந்தமான மனுஷன் நான். நல்லது என்று சொல்லுகிறது தான் செய்யும், மாம்சம் சொல்லும், நல்லதை செய்ய விடாது. ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா, அந்த மாம்சத்தை மேற்கொண்டு நல்லதை செய்ய வைப்பார். ஆண்டவரை போல நம்ம வாழ்ந்தா தான் இந்த உலகம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவை போல மற்றவர்களை மன்னித்தா தான் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும். அப்ப நம்முடைய சரீரம், மாம்சம் மறியணும். இங்க ஒரு சிலுவையில மடிஞ்சு கிடக்கிறாரு ஆண்டவராக இயேசு. எல்லாரும் பார்க்கறாங்க, யாருமே பக்கத்துல வரல. ஆனா வேதத்தை படிச்ச ஒரு போதகர் அங்க வராரு. என்ன பண்றாருன்னா, எல்லாரும் பார்க்குறாங்க, இவனுக்கு எங்க வேலை, இவன் ஏன் இங்க வரான்? எல்லாரும் எதிர்த்து இருக்கும்போது இவன் இங்க என்ன பண்றான்? பாடி கிட்ட அவன் அப்படியே என்ன பண்ற, வெள்ளை போலத்தையும் கறி போலத்தையும் அர்ப்பணிக்கிற பார்க்குறோம். அப்போ சத்தியத்தை அறிந்து கொள்வதை நிக்கோதேமை நம்ம பார்க்கிறோம். இது எல்லாம் அவ்வளோதான், இவர் லைஃப் முடிஞ்சு போச்சு, இவர் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, என்னென்னவோ பண்ணார். இந்த சிலுவையில் ஒரு கதவு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லும்போது அங்கதாங்க நம்முடைய வாழ்க்கையை, நம்ம தலையெழுத்த மாற்ற இடம் அதுதாங்க சிலுவை தாங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பாதை, நம்ம போய்கொண்டிருந்த பாதையை ஒருத்தர் மாற்றினாருங்க, அவர் தாங்க இயேசு. அந்த மரணம் தாங்க அது. அங்கதாங்க நம்ம வந்து சாட்சியா நிக்கணும். ஒரு நிக்கோதேமை எப்படி அந்த இடத்துல சாட்சியா நின்னா, யார் என்ன சொன்னாலும் என்னோட பரவாயில்ல, கவர்மெண்ட் அதிகாரி, ஒரு சங்கரிப்புல ஒரு கூட்டு அதிகாரி, அவன் பப்ளிக்ல அவன் பப்ளிக் சர்வெண்ட், எல்லாருக்கும் முன்னாடி அவன் ஓப்பனா வந்து நின்று அறிக்கை பண்ணுகிறான். முன்னாடி இருளில் இருந்தான், இப்படி வெளிச்சத்து வருகிறான். ஆமென். அதனால நம்முடைய பாவம் எடுக்கப்பட்ட இடம், நம்முடைய சாபம் எடுக்கப்பட்ட இடம், நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட்ட இடம். இந்த உலகமே அவருடைய சாவை பார்த்து இது தோல்வி அடைஞ்சிட்டான்னு சொல்லிச்சு. ஆனா அந்த சிலுவை தான், அந்த மரணம் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுறது. அந்த மரணம் தான் நம்முடைய தலையெழுத்தை மாற்றுறது. அந்த மரணம் தான் என் வாழ்க்கையுடைய பாதையை திருப்பி விட்டது. அந்த மரணம் தான் என்னுடைய சாபங்களை நீக்கி விட்டது. அந்த மரணம் தான் எனக்குள்ள இருந்த எல்லா வியாதிகளை நீக்கி விட்டது. அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், 2 கொரிந்தியர் 2:15, ரட்சிக்கப்படுவதற்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நற்கந்தம் அவன் போடுறான், போட்டு நல்லா அந்த டெட் பாடிக்கு போட்டுட்டு, இது கூட அந்த கிருமிகளை எடுக்கிற அந்த கரிய போலத்தையும் கடந்து போடுறான். நம்ம சொல்லணும், அந்த மாதிரி நற்கந்தமா நீ மாறணும்னு ஆண்டவர் சொன்னார். நம்ம மாறாம இந்த உலகம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாது. என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் சரி, ஆண்டவர் ரட்சகர், அவர் தான் அற்புதம் செய்வார், என்ன பிரசங்கம் பண்ணாலும் படி, இனிமேல
யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நம்ம வாழ்க்கை தான் நம்ம நற்கந்தமாக இருக்கணும்னு தான் ஆண்டவர் அங்கே சிலுவையில் கடைசி வரை அவர் என்ன தன்னை அர்ப்பணித்தார் என்று பார்க்கணும். அதுபோல் சுயமும் இல்லாமல், அன்பு இல்லாமல், அன்போடு கூட நம்ம வாழ்க்கையை, நம்ம மாம்சத்தை ஒப்பு கொடுக்கும்போது நற்கந்தமாக ஒப்பு கொடுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி இந்த உட்பட்ட உலகத்தில் போட்டி பொறாம, அன்பு இல்லாத பயங்கரமான பகைமையிருந்த உலகத்தில் நீ அந்த நற்கந்தமாக இருக்கும்போது தான் இவர் யார் உங்களுடைய ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். ரோமர் 8:12 ஆகையால் சகோதரே, மாம்சத்தின் பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல, அவருக்கு கடனாளி. மாம்சத்துக்கு நம்ம கடன் இல்லை. நம்ம கடன் கொடுக்கணும்னா அவருக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா என்னுடைய சாபம் அந்த இடத்துல எடுக்கப்பட்டது, என்னுடைய மாம்ச கிரியை அந்த இடத்துல எடுக்கப்பட்டது, என்னுடைய நாற்றமான வாழ்க்கை அந்த இடத்துல நற்கந்தமாக மாறினது. அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நற்கந்தமாக ஆண்டவரே ரட்சிக்கப்படுவதற்குள்ளே, கெட்டு போகிறவருக்குள்ளே நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தம், அவர் மேலே இருந்த வாசனை எங்கள் மேலே வரணும். அவர் எப்படி தன் மாம்சத்தை ஆண்டவரே ஒப்பு கொடுத்தார், அப்படியே நாங்கள் மாம்சத்துக்கு கடன் அல்ல, உமக்கு கடனாளிகள். ஆண்டவரே, ஆவின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.